தாராபுரம் அரசு மருத்துவமனையை தலைமை மருத்துவமனைக்கு இணையா தரம் உயர்த்த போறோம். திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க், சிவன்மலை மற்றும் நஞ்சையம்பாளையத்தில் மினி விளையாட்டு அரங்கம், 172 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யலாறு மேம்பாடு, 1176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்ட பணிகள், கீழக்கோயில் வழிப்பகுதியில் பேருந்து நிலையம், தெக்கலூர் பட்டேல் நகர், பொங்கலூர் அண்ணா நகர், காந்தி நகர் திட்டப்பகுதியில் 1160 குடியிருப்புகள், பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்ட புனரமைப்பு திட்டம், முத்தூர், காங்கேயம் 3 நகராட்சிகள், 6 பெருராட்சிகள் மற்றும் 86 ஊராட்சிகளை உள்ளடக்கின 1790 குடியிருப்புகளான கூட்டு குடிநீர் திட்ட புனரமைப்பு திட்டம், காங்கேயம், வெள்ளகோயில், தாராபுரம், குண்டடம், பொங்கலூர், பல்லடம், மூலனூர் ஆகிய 7 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. மொத்தமாக சொல்லணும்னா 10,491 கோடி ரூபாய் மதிப்பீடான வளர்ச்சி பணிகள், நலத்திட்ட உதவிகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு சாதனைகளையும் 4 ஆண்டுகள்ல நம்ம திருப்பூருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா அதிமுக ஆட்சியில திருப்பூரின் வளர்ச்சிக்காக குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பூர் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டுச்சு என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2006 முதல் 2011 வரையிலான கழக ஆட்சியில் திருப்பூரினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 3 ரயில்வே பாலங்கள் உட்பட 5 பாலங்களை கட்டுவதற்கு ஆணையிட்டார். ஆனால் 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பணிகளை எல்லாம் முடக்கிட்டாங்க. 2021ஆம் ஆண்டு மீண்டும் கழகம் ஆட்சி வளர்ந்ததுக்கு பிறகுதான் மீண்டும் அந்த பணிகளை முழுவீச்சில் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம். எஸ்ஆர்சி மில் அருகே மன்னரை ரயில்வே மேம்பாலம், திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி அமைச்சிருக்கக்கூடிய கல்லூரி சாலையிலிருந்து மங்கள சாலை வரை ரயில்வே மேம்பாலம், திருப்பூர் யூனிவர்சல் தியேட்டர் பகுதியில் இருந்து மாநகராட்சி பூங்கா வர சுரங்க பாலப்பணிகள் ஆகியவை நடைபெற்று வருது. அத்திக்கடவு அபிநாசி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலே பேசணும், சட்டமன்றத்திலே நாம தொடர்ந்து குரல் கொடுத்தோம். அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து பணிகளை முடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறோம். அதே போல கோவை, திருப்பூர் மாவட்டங்களுடைய வேளாண்மைக்கு மிக மிக அடிப்படையாக இருக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து இது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கின பெருமக்களுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பு செய்கிற வகையில் நினைவகம் அமைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்து அங்கதான் நாங்கெல்லாம் போக போறோம். 4 லட்சம் ஏக்கர் பரப்புக்கு பாசனம் தரும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் அமைய காரணமான பெருந்தலைவர் காமராஜர், முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள், மரியாதைக்குரிய வி கே பழனிசாமி கவுண்டர் அவர்கள், பெரியவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள், இந்த 4 சிலைகளுடன் கூடிய அரங்கத்தை நம்ம அரசு அமைச்சிருக்கு. இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தியாகி வி கே பழனிசாமி அவர்களும் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்தாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தலைன்னா பதவி விலகிவிடுவேன் என்று பெருந்தவர் காமராஜர் அவர்களே சொன்னவர்
வி.கே. பழனிசாமி கவுண்டர் அவர்கள். அதனால்தான் அவங்க திருவுருவச் சிலையை அரங்கத்தில் வச்சிருக்கிறோம். இந்த திட்டப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஆக்சிடென்ட், அப்படி விபத்தில் உயிர் நீத்தவர்களுக்கும் ஆழியாறில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தையும் திறந்து வைக்க இருக்கிறோம். பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் தொடங்கப்பட்டு அக்டோபர் 7ஆம் தேதியை பரம்பிக்குளம் ஆழியார் திட்ட நாளாக அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றதும் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான். செஞ்சு முடிச்ச சாதனைகளை, செய்யப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி நான் சொன்னேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் மாவட்டத்துக்கு வந்துட்டு, திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் போக முடியுமா? சாமிநாதன் விட மாட்டார், கையல்வெளி செல்வராஜன் விட மாட்டார், நீங்களும் விட மாட்டீங்க. அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் அடுத்த கட்டமான நீராறு, நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருது. அதை செயல்படுத்த கேரள மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வர்றோம். நம்ம விவசாயிகளுடைய இந்த கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். இரண்டாவது திட்டம், இரண்டாவது அறிவிப்பு, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பாசன பகுதியில் பல வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கு. அது குறித்து பாசன சங்க தலைவர்கள் விவசாயிகளும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கோரிக்கை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளுக்காக இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும்.